உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கார் தரேன்னாரு அப்படின்னா, யாராச்சும் வச்சு ஆண்டவர் உனக்கு ஒரு கார் தரேன்னா, ஆமாம் ஏற்கனவே கர்த்தர் எனக்கு செஞ்சுருக்காரு சொல்லியிருக்கார். ஆனால் என்ன கார்ன்றது எனக்கு தெரியாது. ஆமாம், அது உங்களை பொறுத்தது, காசுக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணணும். செகண்ட் ஹேண்ட் காரும் இருக்குது, ஓடாத காரும் இருக்குது, நல்ல ஓடுற கார் இருக்குது, காஸ்ட்லி காரும் இருக்குது. அதெல்லாம் உங்களை பொறுத்தது. கர்த்தர் சிலதெல்லாம் தெளிவாக சிலதெல்லாம் சொல்லுவார். ஆனால் கார் தேவையானதான் கார் தருவார். நாங்களே 9 மாதம் கார் இல்லாமல் இருந்தோம். ஆண்டவர் ஏன் நம்பது, உனக்கு தேவையானதை நான் என்ன செய்வேன், தருவேன். அல்லேலூயா. ஏன்னா எங்கள் விருப்பம் வேறு மாதிரி இருந்துச்சு, ஆண்டவர் அவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பார். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாமே நம்ம டிசைன் பண்ணணும். கர்த்தர் சொன்னது நமக்கு திருப்பி யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் அது இஸ் ரைட் ப்ராஃபஸி. ஆனால் அது நிமிஷம் எடிஃபிகேஷன் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கட்டுதல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். மற்றபடி அது உங்களை டவுன் பண்ணிச்சுன்னா அது பிசாசினால் வர்றதுன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும்.